ராமேஸ்வரம் அடுத்த தனுஷ்கோடியில் கடல் அரிப்பால் 60 ஆண்டுகளுக்கு முன்பு கடலில் மூழ்கிய தரைப்பாலம் வெளியே தெரிவதால் சுற்றுலா பயணிகள் ஆர்வமுடன் பார்த்து செல்கின்றனர். இது பற்றிய கூடுதல் தகவலை செய்தியாளர் விஸ்வநாதன் வழங்கிட கேட்கலாம். விஸ்வநாதன் வணக்கம். தற்போது வெளியே தெரியும் பழமையான பாலம் தொடர்பான தகவல் என்ன? சுற்றுலா பயணிகள் எவ்வளவு ஆர்வமாக இதை கண்டு ரசிக்கின்றனர்? விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். ராமேஸ்வரத்திற்கு நாள்தோறும் பல்வேறு மாவட்டம் மற்றும் மாநிலத்திலிருந்து ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் வருவது வழக்கம். இந்த நிலையில் வரக்கூடிய சுற்றுலா பயணிகள் சுற்றி பார்க்கக்கூடிய பகுதியாக உள்ளக்கூடிய தனுஷ்கோடி, முகுந்தராய் சித்திரம், அரிச்சல்முனை, கோதண்டராம் கோயில் உள்ளிட்ட பகுதிகளெல்லாம் சென்று சுற்றி பார்த்து புகைப்படம் எடுத்து செல்கின்றனர். இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா தனுஷ்கோடி பகுதியில் கடந்த ஒரு வாரத்துக்கு மேலாக வழக்கத்தை விட காற்றின் வேகம் அதிகரித்து கடல் சீற்றத்துடன் காணப்பட்டு வருவதோடு உள்ளதால் அந்த பகுதியில் உள்ள மீனவர்கள் மீன்பிடிக்க செல்லாமல் கடற்கரையில் தங்கள் படகுகளை நிறுத்தி வைத்துள்ளனர். இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா கடந்த 1964ஆம் ஆண்டு புயலால் தனுஷ்கோடி அறியப்பட்டது. இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா மேடான பகுதியிலிருந்து தாழ்வான பகுதிக்கு தண்ணீர் செல்வதற்காக கடந்த 60 ஆண்டுகளுக்கு முன்பு தனுஷ்கோடி பகுதியில் தரைப்பாலம் ஒன்று அமைக்கப்பட்டது. இந்த தரைப்பாலம் இப்ப பாத்தீங்கன்னா கடல் சீற்றம் மற்றும் மண்ணரிப்பின் காரணமாக அந்த மண்ணுக்குள் புதையப்பட்டிருந்த அந்த தரைப்பாலம் மெல்ல மெல்ல வெளியே தெரிந்து வருகிறது. இதன் காரணமாக அந்த பகுதிக்கு சுற்றுலா பயணிகள் அந்த வெளியே தெரிந்து வரும் அந்த தரைப்பாலத்தை பார்வையிட்டு புகைப்படம் செல்ஃபி எடுத்து செல்கின்றனர். இதனால அந்த பகுதியில் அதிகப்படியான மக்கள் கூடும் வாய்ப்பு அதிகரித்துள்ளது. தகவல்களுக்கு நன்றி விஸ்வநாதன்.